ஏராளமான ஊர்கள் உள்ளன. எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு விதமான பேச்சு வழக்கு அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசக்கூடிய பேச்சு வழக்கு அல்ல, சென்னையில் பேசக்கூடிய பேச்சு வழக்கு. இப்போ அந்த பேச்சு வழக்கை நாம் எழுத்து வழக்காக மாற்றி எழுத வேண்டும். பேசுவதை அப்படியே எழுதுவது மாணவர்களை பொறுத்தவரையிலும் அது தவறு ஆகும். எனவேதான் மேல்நிலை 2ஆம் வகுப்பில் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுவதற்கு கேள்வித்தாளில் சொல்லியிருப்பார்கள். அதற்கு 2 மதிப்பெண்கள் உள்ளன. அப்போ பேச்சு வழக்கு என்ன, எழுத்து வழக்கு என்பது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாற்றி உங்களுக்கு அந்த 2க்கு 2 மதிப்பெண்களை அப்படியே பெற முடியும். அதற்கான சில பயிற்சிகளை நான் தருகின்றேன். முதல் வாக்கியத்தை பாருங்கள். ஊட்டாண்ட விளையாட்டு